அஸ்ஸலாமுஅலைக்கும். குக் வித் கோமலி ஷாலினி ஜோயா செஞ்ச இளஞ்சி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கேஷ்நட் எடுத்துருக்கேன். ஒரு 10 நோஸ் அளவு கேஷ்நட் எடுத்து அது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்கேன், அதுவும் ஒரு 10 எடுத்துருக்கேன். அதனால் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம 1.5 கப் அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபில்லிங் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 எக் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு அளவு வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு தோசை ஊற்றுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை மாதிரி அதில் ஊற்றிக்கலாம். அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சைட் குக் ஆனதும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ 2 சைடும் ஈவனாக குக் ஆனோன்னு எடுத்துக்கலாம். சைடும் ஈவனாக குக் ஆகிடுச்சு. நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங் வச்சிடலாம். நம்ம கோகனட் ஃபில்லிங்கை எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் ரோல் மாரி ரோல் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான இளஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.